ஹாய் கைஸ், இனி நம்ம மூவி ரிவ்யூவில் தட் நைட் வெப் சீரிஸோட ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். இந்த சீரியஸ் நெட்ஃப்ளிக்ஸில் தமிழ் டபுளில் அவைலபிளாக இருக்குது. மறக்காம செக் அவுட் பண்ணி பாருங்கள். இது ஒரு சஸ்பென்ஸ் கிரைம் த்ரில்லர் வெப் சீரிஸாக வெளியே வந்திருக்கு. இப்போ இந்த சீரிஸோடைய கதையாக பார்த்துடலாம். இந்த சீரிஸுடைய ஹீரோயினி அவங்க 2 சிஸ்டர். இப்போ 3 பேரும் அப்படி ஜாலியாக ஒரு ட்ரிப் போகிறாங்க. தன்னுடைய வேலையெல்லாம் முடிச்சுட்டு ஒரு ஜாலியாக ட்ரிப் போயிட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. போயிட்டு அப்படி ஜாலியாக இருந்துட்டு திரும்பி ரிட்டன் வராங்க. அதாவது ஒரு காட்டுக்குள்ளார ஒரு ஜாலியாக ஒரு ரெசார்ட்டில் இருந்துட்டு அதுக்கப்புறம் ரிட்டன் வராங்க. அவங்க வர்ற ரோட்டில் திடீர்னு ஒருத்தர் குறுக்க வந்துடுறாப்புல, காரில் அப்படியே ஆக்சிடென்ட் ஆயிடுது. அதனால் அவர் இறந்துடுறாரு. இது வந்து போலீஸ் கேஸ் ஆயிடுது. உடனே இவங்க மேலே பயங்கரமான ஒரு போலீஸ் கேஸ். இப்போ அந்த கார் ஓட்டிகிட்டு வந்த நம்ம ஹீரோயினுடைய சிஸ்டர் ஏற்கனவே கல்யாணமாகி ஒரு குழந்தை இருக்குது. அதனால் அவங்க ஜெயிலுக்கு போயிட்டா என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்து முயற்சி பண்ணுறாங்க. தான் வந்து நியாயமாக தான் வந்தோம், அந்த ஆள் தான் குறுக்கு வந்தான் அப்படின்னு சொல்லிட்டு நீதிமன்றத்தில் நிரூபிக்க போராடுறாங்க. இப்போ இறுதியில் அவங்க அந்த கேஸ்லேருந்து எப்படி வெளிவராங்க, இது உண்மையிலேயே ஜோடிக்கப்பட்ட கேஸா இல்லை வில்லன்களுடைய வேலையா, இறுதியில் என்ன ஆச்சு அப்படிங்கிறதான் இந்த சீரீஸோடைய கதை. இந்த சீரீஸோடைய பாசிட்டிவ் பார்த்தாவே இதில் நடிச்ச எல்லாமே சூப்பராக பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. குறிப்பாக ஹீரோ அவங்க சிஸ்டர் இப்படி நல்லாவே பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. சீரீஸோடைய வீடியோ பொறுத்தளவுக்கு நல்லாவே வந்திருக்கு. அதுமாதிரி சினிமாட்டோகிராஃபி சூப்பரான சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. ஸ்க்ரீன் பிளே பொறுத்தளவுக்கு ஓரளவுக்கு நல்லா ரசிக்கிற மாதிரி இருக்குது. நிறையா சீன்ஸ்லாம் நல்லாவே கொடுத்துருக்காங்க. ஏன்னா உண்மையிலே வெளிநாட்டில் எப்படியெல்லாம் குடும்ப பாசத்தால் பிணைக்கப்படுறாங்க அப்படிங்கிறத காமிச்சிருக்காங்க. நம்ம ஊரில் பயங்கர சென்டிமெண்ட்டாக இருக்கும், அங்கே வந்து ஓரளவுக்கு சென்டிமெண்ட்டாகும். அந்த சென்டிமெண்ட் நமக்கு ஈஸியாக டச்சபிள் ஆகுது. அதேமாதிரி கிளைமேக்ஸ் ஒரு நல்ல ஒரு கிளைமேக்ஸ் கொடுத்துருக்காங்க. சீரிஸோட மைனஸ்ன்னு பார்த்தாவே நிறையா சீன்ஸ்லாம் பார்த்து பழகப்பட்ட சீன்ஸாக இருக்குது. இது மாதிரி கதைகள் வந்து ஏகப்பட்ட படங்களில் இருந்த மாதிரி இருக்குது. ரெஃபரன்ஸ் நிறையா இருக்குது. தனித்துவமாக தெரில, ஒரு வித்தியாசமான சீன்ஸில் இவங்க ட்ரை பண்ணியிருக்கலாம். அதேமாதிரி எமோஷனும் அந்தளவுக்கு ஈஸியாக கனெக்ட் ஆகலை. இது மாதிரியான படமாக நம்ம தமிழில் ஒரு சீரிஸ் வந்திருந்தால் பயங்கரமாக எமோஷனல் கனெக்ட் பண்ணியிருப்பாங்க. இங்கே வந்து அந்தளவுக்கு ஒர்க் அவுட் ஆகலை. இந்த சீரிஸில் அந்த மாதிரி சீன்ஸில் இருக்குது. அதனால் ஃபேமிலி தவிர்த்து தனியாக பாருங்கள். மொத்தம் எப்படி சூப்பராக சும்மா இந்த சீரியஸ் ஒன் டைம் வச்சப்போ தான் நாங்கள் சொல்கிறேன். ஓகே, இதே மாதிரி அடுத்த ஒரு புதிய மூவி ரிவ்யூ சந்திப்போம்.